Hi, hello everyone. Welcome to Ease and IAS Academy. So TNPC General English Seriesல இன்னைக்கு ஒரு ப்ரோஸ் பார்க்க போறோம். 9th standard 7th unitல இருக்க A birthday letter written by Jawaharlal Nehru. ஓகே, இந்த டாபிக்ல தெரிஞ்சிருச்சு A birthday letter. So இது ஒரு பிறந்தநாள் கடிதம். இந்த birthday letterக்குள்ள என்ன இருக்கு, யாருக்கு எழுதுனாங்கன்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆத்தர் நோட் பார்த்தலாம். ஆத்தர் ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேருனாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் தான். தென் ஆல்சோ ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியா பிரைம் மினிஸ்டர், இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ ஆத்தர் நோட் பார்க்கலாம் வாங்க. ஜவஹர்லால் நேரு 14th நவம்பர் 1889ல பிறந்திருக்காங்க. இந்த 14th நவம்பர் தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 27th மே 1964 வரைக்கும் இருந்திருக்காங்க. இவர் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இவர் ஒரு முக்கியமான எமினன்ட் பர்சனா இருந்திருக்காங்க. யாருக்கு கீழேனா காந்திஜியோடைய டியூட்டிலேஜ்க்கு கீழே தான். டியூட்டிலேஜ்னா ஒன்றும் இல்லை, அவருடைய பயிற்சி அறிவுரையின் கீழ் அவருடைய அட்வைஸ் கேட்டு வந்து செயல்படுற மாதிரி. ஓகே, தென் 1947ல இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுல இருந்து இவர் சாகர வரைக்கும் 1964 வரைக்குமே இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா சர்வ் பண்ணியிருக்காங்க. தென் இவர் ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் நேஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ நவீன இந்தியாவின் சிற்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். தென் இது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டேட்டோடைய டெஃபினிஷன் தான். இது வந்து நம்மளுடைய ப்ரீஆம்பிள்ல பார்க்கலாம். சாவரிஜின் சோசியலிஸ்ட் செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இவர் பண்டிதா நேரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் சில்ட்ரன்ஸ் வந்து இவரை ஆசையா அங்கிள் நேரு, நேரு மாமான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நேரு பத்தி நிறைய சில்ட்ரன்ஸ் சாங்ஸ் எல்லாம் கூட இருக்கு. தென் பர்த்டே லெட்டருக்குள்ள போகலாம். ஸோ லெட்டருக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துலாம். It was the summer of 1928 when Jawaharlal Nehru began writing letters to his young daughter Indira, who was in Missouri at the time. Okay, summer 1928 இயர்ல ஜவஹர்லால் நேரு அவங்க டாட்டருக்கு லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. அது வந்து ஒரு சம்மர் டைம். அந்த டைம்ல இந்திரா வந்து முசோரியில இருந்திருக்காங்க. ஓகே, முசோரியில இருந்திருக்காங்க. In his letters, he speaks to his daughter on a wide range of topics including languages, trade, history, geography, science, ethics and evolution. இந்த டாபிக்ஸை நல்லாவே மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டாபிக்ஸை வச்சு ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், ட்ரேட்னாலும் தெரியும், வர்த்தகம், ஹிஸ்டரி தெரியும், ஜியோகிரபி தெரியும், சயின்ஸ் தெரியும், எத்திக்ஸ்னா இங்க காவியங்கள் சொல்லலாம். தென் எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். When Indira was about to turn 13 in 1930, Nehru started sending her more detailed letters. Okay, 1930ல வந்து 13 வயசு ஆக போதா இந்திரா காந்திக்கு. அப்பதான் நேரு வந்து அவங்க டாக்டருக்கு நல்லா டீடைல்டான லெட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. These letters contained his understanding of the world which he wanted to further impart to his daughter. இந்த உலகத்தை பத்தின அவருடைய புரிதலை அப்படியே அவருடைய மகளுக்கு கொண்டு சேர்க்கணும்ன்ற நோக்கத்தோட இந்த லெட்டர்ஸ் இருந்துச்சான். Even while he was in prison, he wanted to make sure that his child is not devoid of her father's teachings. Devoidனா வந்து கிடைக்காம போறது. ஓகேவா? சோ இவங்க ஃபாதர் ஜவஹர்லால் நேரு வந்து ஜெயில இருந்தப்பவும் கூட தன்னுடைய டீச்சிங்ஸ் வந்து தன்னுடைய மகளுக்கு ரொம்ப அவசியம், அதுல இருந்து ஒருபோதும் தவறக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. Then he wanted to make sure that his child is not devoid of her father's teachings. Over the next 4 years, Nehru continuously wrote to his daughter from prison and his words are still inspiring. Okay, இன்னுமே அத தொடர்ந்து நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு வந்து இந்திராக்கு வந்து லெட்டர்ஸ் எழுதிட்டு இருந்திருக்காங்க. அவருடைய வேர்ட்ஸ் எல்லாம் இன்னுமே ஊக்கமளிக்கக்கூடியதா இருந்துதான். The letters written by Nehru from the various prisons in British India to his daughter Indira were published in 1942 as a book called Glimpses of World History. It is a collection of 196 letters on world history. So 1942ல இவர் பிரிசன் ஜெயில இருந்து எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷனா Glimpses of World History அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 196 லெட்டர்ஸ் இருந்துச்சா. உலகத்திலே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஒரு யாரும் ரிலீஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றாங்க. தென் லெட்டருக்குள்ள போலாம். சென்ட்ரல் பிரிசன் நைனி அக்டோபர் 26, 1930 அன்னைக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. சென்ட்ரல் பிரிசன் நைனில இருந்த சென்ட்ரல் பிரிசன்ல இருந்து. ஓகே, My dear Indira, on your birthday you have been in the habit of receiving presents and good wishes. Good wishes you will still have in full measure, but what present can I send you from Naini prison? Okay, இந்த பேரால என்ன சொல்றாங்க பாருங்க. இந்திரா, உன்னுடைய பிறந்தநாள் தினமான இன்னைக்கு நீ நிறைய பரிசுகளும் வாழ்த்துக்களையும் பெறுவ.
சோ நான் வந்து பிரிசன்ல இருக்கேன், ஓகே, ஜெயில இருக்கேன். இங்க இருந்து என்னால என்ன கிஃப்ட் உனக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். My presence cannot be very material or solid. They can be of the mind and spirit, things that even the high walls of prison cannot stop. நான் வந்து பிரிசன்ல இருக்கிறதுனால என்னால சாலிட் மாதிரியான மெட்டீரியல் கிஃப்ட்ஸ் உனக்கு கொடுக்க முடியாது. ஆத்மார்த்தமான சில திங்ஸ் தான் உனக்கு நான் கொடுக்க முடியும். அது எப்படி இருக்கும்னா, இந்த ஜெயிலோடைய உயர்ந்த மதில் சுவர்களாலையும் அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. You know, sweetheart, how I dislike sermonizing and doling out good advice. இங்க sermonizingனா அட்வைஸ் கொடுக்கிறது, டூலிங்னா அந்த அதாவது அறிவுரைகளை அள்ளி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். Okay, I have always thought that the best way to find out what is right and what is not right, what should be done and what should not be done, is not by giving a sermon. Sermonனா இங்க உபதேசம்னு சொல்லுவாங்க. But by talking and discussing, and out of discussion sometimes a little bit of truth comes out. So இந்த பேரால என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோட அன்பு மகளே, உனக்கு தெரியும் அட்வைஸ் கொடுக்கறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். நம்ம எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, எது சரி எது தவறு அப்படின்றத அட்வைஸ் மூலமா மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் கலந்து உரையாடி கூட தெரிஞ்சுக்கலாம். அப்படி உரையாடும் போது சில உண்மைகளும் வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, I have liked my talks with you and we had discussed many things, but the world is wide and beyond our world like other wonderful and mysterious worlds. None of us need ever be bored or imagine that we have learned everything worth learning and become very wise. Okay, உன் கூட இந்த மாதிரி என்னுடைய டாக்ஸ், என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பிடிச்ச ஒன்னும் கூட. சோ இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைடா, ரொம்ப பெருசு இந்த உலகம். இந்த உலகத்தை தாண்டி அப்பாற்பட்டு நிறைய அதிசயமான அண்ட் அபூர்வபூர்வமான நிறைய உலகங்கள் வந்து இருக்கு. சோ நம்ம டயர்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல, போர் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம எல்லாம் இந்த உலகத்துல இருக்க நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம், நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ போரா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, மர்மங்கள் நிறைய இருக்கு அப்படின்றதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் வாட் am I do to them? A letter can hardly take the place of a talk. At best, it is an one-sided affair. Imagine that I have made a suggestion to you for you to think over as if we really were having a talk. இந்த பரவாயில்ல பாருங்க. சோ நான் என்ன பண்ண முடியும், என்னால இந்த லெட்டர் மூலியமா தான் உன்கிட்ட பேச முடியும். அப்கோர்ஸ் இது வந்து ஒன் சைடடான டாக் தான். ஓகே, நான் மட்டும் பேசுற மாதிரி, என்னோட பேச்சு நீ கேட்கற மாதிரி தான் இருக்கும். பட் நீ என்ன பண்றனா, நீ இமேஜின் பண்ணிக்கோ, இது வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஒரு டிஸ்கஷன் மாதிரி, நீ என்கிட்ட பேசுற மாதிரி இமேஜின் பண்ணி இந்த லெட்டரை படி அப்படின்னு சொல்றாங்க. In history, we read of great periods in the life of nations, of great men and women. Do you remember how fascinated you were when you first read the story of Joan of Arc and how your ambitions was to be something like her? Okay, ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பீரியட்ஸ் இருக்கு இல்லையா, கிரேட் பீரியட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம நேஷனோடைய நிறைய இன்சிடென்ட்ஸை பத்தி படிப்போம், நிறைய பிரேவான மென் அண்ட் உமன்ஸ் பத்தி எல்லாமே வந்து நம்ம படிப்போம். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபேசினேட்டட்னா இங்க அட்ராக்டட் சொல்லலாம். ஒருத்தவங்களுடைய கேரக்டரை பத்தி அட்ராக்ட் ஆயிருக்காங்க. இந்திரா காந்தி பார்க்கலாம். ஓகே, how fascinated you were when you first read the story of Joan of Arc. நீ உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஜோன் ஆஃப் ஆர்க்கோட ஸ்டோரியை ரீட் பண்ணும்போது நீ எவ்வளோ அட்ராக்ட் ஆயிருந்த, அவங்கள மாதிரியே ஆகணும்னு நீ ஆசைப்பட்ட. இங்க ஜோன் ஆஃப் ஆர்க் வந்து ஒரு பிரான்ஸோடைய சோல்ஜர். அவங்க 18 இயர்ஸ்ல வந்து சோல்ஜரா இருந்திருப்பாங்க. பிரான்ஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் இருந்த போர்ல வந்து பிரான்ஸ் உடைய ஒரு படையை வந்து அவங்க வழி நடத்திருப்பாங்க 18 இயர்ஸ்ல. ஸோ நம்மளுடைய ஹிஸ்டரியில எப்படி ராணி லட்சுமிபாய் இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ராமினன்ட் லீடர்ஸா இருக்காங்களோ, ஃபீமேல் லீடர்ஸா, அந்த மாதிரி பிரான்ஸ்ல ஜோன் ஆஃப் ஆர்க் வந்து ஒரு ப்ராமினன்ட் ஃபீமேல் லீடர். Ordinary men and women are not usually heroic. They think of their bread and butter, of their children, of their household worries, and be like. But a time comes when whole people become interested in a great cause. ஆர்டினரியான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க தினசரி வாழ்க்கையை நகர்த்தலையும், அவங்களுடைய உணவுலையும், அவங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதையும், அவங்கள வீட்டை பத்தின பிரச்சனைகளை நினைக்கிறதுலயுமே வந்து அவங்களுக்கு பொழுது போயிடும். சோ அதுக்கே அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஆனா ஒரு நேரம் வரும். ஓகே, பட் டைம் கம்ஸ். ஓகே, இந்த உலகத்துல இருக்க பீப்புள் எல்லாமே ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டடா, ஆர்வமா முன் வருவாங்க. சோ ஓகே, அதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களா? ஹிஸ்டரி வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹிஸ்டரி ஹெல்ப்ஸ் சிம்பிள் ஆர்டினரி men and women to become heroes. ஹிஸ்டரி வந்து ஒரு சாதாரண மனுஷங்களையும் ஹீரோஸா ஆக்கக்கூடிய
சக்தி படைச்சது அப்படின்றாங்க. கிரேட் லீடர்ஸ் ஹாவ் சம்திங் இன் தெம் விச் இன்ஸ்பயர்ஸ் அ ஹோல் பீப்புள் அண்ட் மேக்ஸ் தெம் டு கிரேட் டீட்ஸ். இங்க டீட்ஸ்னா வந்து தைரியமா ஒரு செயலை செய்யறது, பிரேவ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேட் லீடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அது வந்து சாதாரண மக்களை வந்து கவர்ந்து இழுக்குது, ஒரு பெரிய தைரியமான காரியங்களை செய்ய தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. இன் இந்தியா a great leader full of love for all who suffer and eager to help them has inspired our people to great actions and noble sacrifice. He has helped to make the starving, the poor and the oppressed free and happy. இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அன்பாலையும் அரவணைப்பாலையும் நிறைய இந்தியன் பீப்புள்ஸை வந்து கவர்ந்து இழுத்திருக்காங்க. ஸோ அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா பசியால வாடுற பீப்புள்ஸ்க்கும் வறுமையின் கூட்டின் கீழ் இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் அப்ரஸ்ட்னா அவங்களுடைய பேசிக்கான அவங்களுக்கு ரைட்ஸ் எல்லாம் கிடைக்காம தாழ்த்தப்பட்டு இருப்பாங்களே அந்த பீப்புள்ஸ் தான். அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை லீட் பண்றதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாப்புஜி, இங்க பாப்புஜினா ஒன்றும் இல்லை, காந்திஜி தான் சொல்றாங்க. Okay. Papuji is in prison, but the magic of his message has stolen the hearts of India's millions. Men and women and even little children come out of their little shells and become India's soldiers of freedom. பாபுஜி காந்திஜி வந்து இப்போ ஜெயில தான் இருக்காங்க. இருந்தாலும் அவருடைய வாய்ஸ், அவருடைய மெசேஜ்ல இருக்க ஒரு மேஜிக் வந்து சாதாரண மென் உமன்ஸ் ஈவன் தோ சின்ன குழந்தைங்களை கூட அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனான லிட்டில் ஷெல்ஸை விட்டு வெளியில வந்து இந்தியாக்காக போராட வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன் இந்தியா டுடே we are making history and you and I are fortunate to see this happening before our eyes and to take some part ourselves in this great drama. Okay. இன்னைக்கு இந்தியா வந்து ஃப்ரீடமை நோக்கி ஒரு முயற்சியில இருக்கு, ஒரு ஹிஸ்டரியை வந்து மேக் பண்ணிட்டு இருக்கு. நீயும் நானும் கொடுத்து வச்சவங்க இந்திரா. ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த ஹாப்பனிங்ஸ் இந்த இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்மளுடைய பங்கும் இருக்கு, நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படின்றதுல நம்ம கொடுத்து வச்சிருக்கோம், நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. If we are to be India's soldiers, we have to respect India's honors and that honor is a sacred trust. Okay. நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸா இருக்கோம்னா இந்தியாவுடைய ஒரு கௌரவத்தை வந்து மதிக்கணும். அந்த கௌரவம் எதுல இருக்குன்னா புனிதமான நம்மளுடைய நம்பிக்கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாக்ரட்னா புனிதமான. It is no easy matter to decide what is right and what is not. One little test I shall ask you to apply whenever you are in doubt. Okay. ஒரு எது சரி எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா நான் உனக்கு ஒரு வழிய சொல்றேன், நீ அத அந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன்ல ஒரு குழப்பத்துல இருக்கும்பொழுது இதை வந்து நீ செயல்படுத்தி பாரு அப்படின்னு சொல்றாங்க. Okay. Never do anything in secret or anything that you would wish to hide. எதெல்லாம் நீ மறைக்கணும்னு நினைக்கிறியோ, எதெல்லாம் நீ வந்து மறைமுகமா ஒரு புதிதா செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணாத. For the desire to hide anything means that you are afraid and a fear is a bad thing and unworthy of you. Be brave and all the rest follows. இந்த மாதிரி நீ மறைக்கணும்னு நினைக்கிற விஷயம் கண்டிப்பா அது தவறான விஷயமா தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி விஷயங்களை வந்து உன்னை பயமுறுத்தக்கூடிய விஷயங்களை வந்து மறைக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீ பண்ணாத. அது உனக்கு தகுதியானதும் கிடையாது. சோ நீ பிரேவா தான் இருக்கணும், தைரியமா இருக்கணும் உன்னுடைய மீறி வாழ்நாள் முழுக்க அப்படின்னு. You know that in our great freedom movement under Bapuji's leadership there is no room for secrecy or hiding. உனக்கு தெரியும் இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல காந்திஜியோடைய வழிநடத்துதல்ல நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. We have nothing to hide. நம்ம மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே வெளிப்படையா தான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. We are not afraid of what we do or what we say. We work in the sun and in the light. நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோன்றத பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சனுக்கு கீழே தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா அந்த வெளிச்சத்துல ஓகேவா பிரைட்னஸ்ல தான் நம்ம வேலை செய்யறோம். அதனால அந்த மறைக்கிறதெல்லாம் ஒரு இருள் மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Even so in our private lives let us make friends with the sun and work in the light and do nothing secretly in if you do so. Okay. உன்னுடைய பிரைவேட் லைஃபா இருந்தாலும் சரி நீ வந்து எதையும் மறைக்கிற வேணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம எல்லாமே சன்னுக்கு கீழே ஒரு வெளிச்சத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? If you do so, okay. இந்த மாதிரி நீ எதையும் மறைக்காம இந்த மாதிரி ஒரு குழந்தையா இருந்தனா my dear you will grow up a child of the light unafraid and serene and unruffled whatever may happen. இங்க செரினா ஒரு குழப்பம் இல்லாமல் and unruffledனா கலக்கம் இல்லாமல். ஓகே. இந்த மாதிரி நீ ஒரு லைட்ல வாழக்கூடிய குழந்தையா இருந்தனா உனக்கு வாழ்க்கை பத்தின ஒரு குழப்பம் இருக்காது, நீ பயப்பட தேவையில்லை, கலக்கம் இருக்காது.
ஹாப்பியா நீ உங்களோட லைஃபை வாழலாம் அப்படின்னு சொன்னா, தப்பு செஞ்சாதானே அந்த குற்ற உணர்ச்சியில ஒரு பயத்திலே வாழ வேண்டியதா இருக்கும். ஸோ நீ அந்த மாதிரி இருக்காம லைஃப்ல ஒரு நல்ல கேர்ளா வளரணும் அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. I have written a very strong long letter to you, and yet there is so much I would like to tell you. How can you letter contain it? Goodbye, little one, and may you grow up into a brave soldier in India service. Okay. நான் உனக்கு இது வந்து ஆல்ரெடி இந்த லெட்டரே வந்து ரொம்ப பெரிய லெட்டர் ஆயிடுச்சு. நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இந்த ஒரு லெட்டர்ல எப்படி நான் அதை எல்லாத்தையும் சுருக்கி அடக்க முடியும்? குட் பை சொல்லிட்டு, என்னோட சின்ன குழந்தையே நீ நல்லா வளரணும், பிரேவ் சோல்ஜரா இருக்கணும், பிரேவ் சோல்ஜரா இந்தியாவுக்கு நீ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை முடிக்கிறாங்க. வித் ஆல் மை லவ் அண்ட் குட் விஷஸ் யுவர் லவ்விங் ஃபாதர் ஜவஹர்லால் நேரு. ஓகே, உண்மையிலே இந்த லெட்டர் வந்து நல்லா இருந்துச்சு இல்ல. ஒரு பிரசன்ட்ல இருந்தாலுமே நம்ம குழந்தைக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதுல இருந்து தவறக்கூடாது அப்படின்றத இங்க வலியுறுத்தி இருக்காரு ஜவஹர்லால் நேரு. அதுக்கேற்ற மாதிரி இந்திரா காந்தியுமே வந்து ஒரு பிரேவான லீடரா வந்து எமர்ஜென்ஸா இருக்காங்க. ஸோ கிளாசரி பார்க்கலாம். செர்மோன்னா ceremony in which a priest gives a talk on a religious or moral subject. இந்த பாதிரியார்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்கலாம் வந்து ஒரு ரிலீஜியஸ் டாக் கொடுப்பாங்க இல்லையா, மதம் சார்ந்த ஒரு பேச்சை தான் வந்து செர்மோன்னு சொல்லுவாங்க. ஃபேசினேட்டட்னா எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டட், ரொம்ப அட்ராக்ட் ஆகிதான் ஃபேசினேட்டட். டீட்னா சொல்லியிருந்தேன், பிரேவ் ஆர் நோபல் ஆக்ட், ஒரு தைரியமான செயல். ஸ்டார்விங்னா சஃபரிங் ஆர் டையிங் ஃப்ரம் ஹங்கர், பசி பட்னியில வாடுறது தான் ஸ்டார்விங் சொல்றாங்க. Oppressed, governed in an unfair and cruel way and prevented from having opportunities and freedom. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக்கான நீட்ஸ், அவங்களுடைய ரைட்ஸ் எதுவுமே கிடைக்காம அவங்கள தவிர்க்கிறது தான் அப்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. சாக்ரட்னா கன்சிடர் டு பி ஹோலி அண்ட் டிசர்விங் ரெஸ்பெக்ட். ஓகே, ஒரு புனிதமான. செரினா பீஸ்ஃபுல் அண்ட் காம், அமைதியான. அன்ரஃபில்டுனா நாட் நர்வஸ் நார் ஒரீடு, யூஸ்வலி டிஸ்பைட் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஓகே, கவலைப்பட வேண்டிய ஒரு ஒரு கடுமையான நேரத்துல குழப்பம் அடையவோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. தென் இதை பத்தி ஒரு புக் பேக்ல பெருசா எதுவும் இல்லை. ஸோ நானே சில கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசி பேஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். The letter was written, எப்போ அந்த லெட்டர் எழுதினாங்க? while Nehru was in prison. ஓகே, அவர் பிரிசன்ல இருக்கும்போது தானே அந்த லெட்டர் எழுதினாரு. நேரு செலிப்ரேட்டட் his daughter's birthday by, எப்படி செலிப்ரேட் பண்ணாரு? எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் வந்து பிரசன்ட் பண்ணாரா, இல்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாரா? ரைட்டிங் அ தாட்ஃபுல் லெட்டர், ஒரு அறிவுபூர்வமான ஒரு கடிதம் மூலியமா தான் அவருடைய கிஃப்டை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. தென் அக்கார்டிங் டு நேரு த பெஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட் இஸ் பை, ஓகே, எப்படி ரீடிங் ஃபேரி டேல்ஸ் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா, ஸ்டடிங் ஹிஸ்டரி, பிளேயிங் கேம்ஸ், டிராவலிங் அப்ராட், ஹிஸ்டரியை படிச்சுதான் நம்ம வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த லெட்டர் வாஸ் ரிட்டன் ஃப்ரம் பிரிசன். எஸ் கரெக்ட், பிரிசன்ல தான் அந்த லெட்டர் எழுதப்பட்டுச்சு. Nehru advised his daughter to depend only on others for guidance. இல்ல, so he stressed the importance of learning history. History படிக்கணும்னு சொல்லி வலியுறுத்தினாரு. So A 1 and 3 only correct. Then consider the following statements. Nehru believed that fear is a sign of strength. Fear, பயம்ன்றது ஒரு வலிமையானதுன்னு சொன்னாரா? இல்ல, நம்மள வலிமையற்றதா ஆக்கிடும் பயம்ன்றது. So which is wrong. He wanted his daughter to be brave and truthful. Yes, second one correct. The letter was written on the occasion of his daughter's birthday. Okay, daughter's birthday present தான் அந்த லெட்டரை வந்து எழுதினாரு. 2 and 3 only. Assertion பாருங்க, Nehru could not give a physical gift to his daughter. ஆமா, பிசிக்கலா ஒரு சாலிட் மெட்டீரியலா எந்த கிஃப்டும் கொடுக்கல இல்லையா. He was imprisoned by the British government. அதுக்கு என்ன ரீசனா இருந்துச்சு? அவர் வந்து பிரிசன்ல இருந்ததுனால. So என்ன வரும்? Both A and R are true and R is correct explanation of A. தென் மேட்ச் இருக்கு. ஃபியர்லெஸ்னஸ்னா என்னன்னு சொல்றீங்க? ஒரு மாரல் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா அங்க ஃபியர் இருக்காது. ஓகே, ஹிஸ்டரினா நாலேஜ் ஆஃப் பாஸ்ட், நம்ம பாஸ்ட பத்தின ஒரு நாலேஜ் தான் ஹிஸ்டரி. லெட்டர் வந்து பர்த்டே கிஃப்டா கொடுக்கப்பட்டது. ஸோ ஏக்கு பி, டூக்கு ஏ, பி ஏ சி. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நேரு என்கரேஜ்டு இண்டிபெண்டன்ட் திங்கிங், தனியா திங்க் பண்ண என்கரேஜ் பண்ணாங்க. He believed knowledge is more valuable than material gift. Yes. ஓகே, இண்டிபெண்டா திங்க் பண்ணணும்னு சொன்னாங்க. தென் நாலேஜ் தான் வந்து மெட்டீரியல் கிஃப்டை விட பெருசு அப்படின்னு சொன்னாங்க. He asked his daughter to ignore world history. ஓகே, வேர்ல்டு ஹிஸ்டரியை இக்னோர் பண்ணணும்னு சொன்னாங்களா? இல்லையே, வேர்ல்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஸோ விச் இஸ் ராங். தென் he emphasized courage and truth. Yes, கரேஜும் ட்ரூத்தையும் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ விச் இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா சி தான், பிகாஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நிறைய படிக்காம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. ஐடென்டிஃபை த கோர் தீம் ஆஃப் த லெசன். இந்த லெசனுடைய கோர் தீம் என்ன? செலிப்ரேஷன் அண்ட் என்ஜாய்மெண்டா, பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவா,
moral guidance and intellectual growth இல்ல adventurous story. So moral guidance and intellectual growth, okay, ஒரு மைண்ட்ஃபுல்லான ஒரு கைடன்ஸ்க்காகவும் நம்ம அறிவுபூர்வமான ஒரு வளர்ச்சிக்காகவும் தான் இந்த லெட்டர்ஸ்ல வந்து எழுதியிருக்காங்க. ஸோ உண்மையிலே பர்த்டே லெட்டர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாதர் வந்து ஒரு கிட்டுக்கு என்னெல்லாம் டீச் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல லெட்டரா இருந்துச்சு. இந்த லெட்டரை படிக்கும்போது நம்மளுமே இன்டர்னலா திங்க் பண்ணலாம். ஓகே, நம்ம எப்படி இருக்கணும், பிரேவா இருக்கணும், அந்த மாதிரி சில விஷயத்த நம்ம மாத்திக்கலாம். ஸோ பர்த்டே லெட்டர் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.